மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் சுதந்திரமாக இருக்கும். சுதந்திர பிரியர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிலும் தான் முதலில் இருக்க வேண்டும் என விரும்புபவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ராசி மண்டலத்திலே முதல் ராசியாக வருகின்ற ராசி என்பதால் தான் முதலாவதாக இருக்க வேண்டும், தனக்கு பிறகுதான் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள். இந்த நாளிலே நீங்கள் சுதந்திரமாக எடுக்கின்ற முடிவுகளால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய கவலை ஒரு சிலருக்கு வந்துவிடும். ஆகவே புதிதாக ஏதேனும் திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா அல்லது இப்படி செய்யலாமா என்றெல்லாம் பலருடன் கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். எனினும் அனைத்து விதமான உங்களுடைய யோசனைகளுக்கும் செயல் வடிவம் கொடுக்க ஒரு சில மாதங்கள் ஆகும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாகத்தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படும் விதத்திலே எதுவும் இருக்காது. எனினும் நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக மகத்தானது ஒரு முன்னேற்றம் இப்பொழுது ஏற்படும். அதற்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அறிகுறிகள் எல்லாம் தோன்றும். சூரியன் உதயமாவதற்கு முன்பு எப்படி சிறிது நேரத்திற்கு முன்பே வெளிச்சம் தோன்றி அது விடிவெள்ளி என்று நாம் சொல்கிறோமோ அதை போல மிகப்பெரியதொரு நல்ல நேரம் வரப்போகிறது என்பதை உணர்த்துகின்ற வகையிலே ஒரு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைய போகின்ற ஒரு மிகச் சிறப்பான நாள். இந்நாளிலே நீங்கள் முக்கியமான விஷயங்களிலே யாருடனாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தினால் அவையெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் எதுவும் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அதை மட்டும் செய்து வாருங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அவர்களின் திறமைகளை நீங்கள் ஊக்குவிப்பீர்கள். அவர்களுக்கு உற்ற துணையாக நீங்கள் இருப்பீர்கள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். புதிதாக ஏதேனும் செய்ய வேண்டும் என நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் இந்நாளிலே துவங்கலாம். அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அனைத்து விதமான விஷயத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடித் தருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இந்நாளிலே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மனதிலே இருந்த ஒரு பாரத்தை இறக்கி வைத்து விடுவீர்கள். நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரின் அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிய பாராட்டு கிடைக்கின்ற நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உற்றார், உறவினர், குடும்பத்தார் அனைவருடனும் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளி உலகத்திற்கு தெரிகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். குடத்திலிட்ட விளக்கு போல் இருந்தவர்கள் கூட இந்நாளிலே குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் பிரகாசிக்க துவங்கி விடுவார்கள். உங்களின் அருமை பெருமைகளை அனைவரும் உணர்வார்கள், பாராட்டுவார்கள், மதிப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான நாளாக விளங்கும். மனதிலே மட்டற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்று இந்நாளை சொல்லலாம். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் தொடர்பான பயணங்களை திட்டமிடுவீர்கள். தூரதேச பயணம் மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். நன்மைகள் நடைபெறும் நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரனும் 2ஆம் இடத்து சந்திரனும் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மை செய்யும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தாரின் நலன் கருதி கொஞ்சம் செலவு அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும்.
எனினும் நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்ப ராசிக்கு இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். குடும்பத்திலே நீங்கள் முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்று அவற்றை செய்து முடிப்பீர்கள். மற்றவர்கள் செய்ய வேண்டியதையும் சேர்த்து நீங்களே செய்து விடுவீர்கள். உங்களுடைய தைரியத்தை அனைவரும் பாராட்டுவார்கள். நண்பர்கள் மத்தியிலே உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் கலைத்துறையை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பாராட்டுகள் வந்து குவிகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணத்தை இப்பொழுது நிச்சயம் செய்து விடுவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு மனை போன்றவற்றை விற்றுவிட்டு வேறு ஒன்று வாங்க வேண்டும் என்னும் முயற்சியிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அது இப்பொழுது சாத்தியமாகும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும்.